வெல்கம் பேக் டு எஸ்கே காப்பி ஃபார்ம். இன்றைக்கி நம்ம டே 34 அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எல்லாம் நம்மளோட கிளாஸ் பெல்லி ஃப்ரை ஸ்டப் வந்து வாஷ் பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அப்போ நிறைய ஆளுக்கு வந்துருச்சு. சரி ஓகேன்னு சொல்லி பிளான்ஸ் எடுத்தால் ஃபுல்லாக ஹேர் ஆளுக்கு அதை அப்படியே தூக்கி ஒரு டப்பில் போட்டேன். அப்புறம் ஃபிச்சர்ஸ்லாம் எல்லாத்தையும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் டக்குன்னு பிடிச்சிட்டேன். அப்புறம் இந்த ஷோகேஸ் டேங்கில் போட்டு காமிக்க பாருங்க. எல்லாமே செம்மேல சைஸ் வந்துருச்சு. இப்போ இதில் ஃபீமேல் மட்டும் தான் இருக்குது. எல்லாத்தையும் க்ரூம் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இப்போதைக்கு அதை மட்டும் பேரண்ட்ஸ் கூட விட்டுட்டேன். அப்புறம் சரி ஓகே தண்ணி கம்மி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு டப் எடுத்து தண்ணி எல்லாத்தையும் கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ தண்ணி கம்மி பண்ணியாச்சு. இப்போ அப்படியே இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நல்லாவே வாஷ் பண்ணிட்டோம். சரி இது பழைய மாதிரி செட் பண்ணி தண்ணியை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்ம தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு சரி பிளான்ஸ் ஆட் பண்ணலான்னு பிளான்ஸ் பார்த்தா ஃபுல்லாகவே ஹேர் ஆல்கேவாக இருந்துச்சு. இது அப்படியே ஆட் பண்ணால் ஃபிஷ்லாம் மாட்டி இறந்துடும். அதனால் இது தவிர்த்துட்டு மிச்சம் எல்லா பிளான்ஸையும் ஆட் பண்ணிட்டேன். அப்படியே டக் வீடும் ஒரு கை எடுத்து அப்படியே போட்டு எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே செட் ஆகிடுச்சு. சரி ஃபிஷ் ஆட் பண்ணலான்னு சொல்லி பேரண்ட்ஸ் அப்படி வந்து பிடிச்சி அப்படியே எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டேன். எல்லாமே நல்லாவே ஓட்டுருந்துச்சு அங்கங்கன்னு. ஒரு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம 100% வாட்டர் சேஞ்ச் பண்ணுறோம். இனி ஃபிஷ்ஷஸ் ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் இன்றைக்கி அவள் தான் டே 35 மீட் பண்ணலாம்.